உங்க தன்மானத்திலே கைய வைக்கிறாங்க. ஆனா நீங்க மன்னிச்சிடுறீங்க. அது உங்க புருஷன பேசியிருக்கலாம், உங்கள பேசியிருக்கலாம், உங்க பிள்ளைய பேசியிருக்கலாம், நெறைய கஷ்டத்த குடுத்துருக்கலாம். மன்னிச்சிடுறீங்க. ஏன் மன்னிக்கிறீங்கன்னா, ஒண்ணு அவங்க கிட்ட உங்களுக்கு பயன்பாடு நெறைய இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்துல. அடிச்சாலும், புடிச்சாலும் நல்லது கெட்டதுனா வந்து நின்னு தான் ஆவணும். அப்படிப்பட்ட ஒரு உறவு. ஆனா சின்ன விஷயம்னாலும் கோச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வில்லத்தனமா, வில்லங்கமா ஒரு பிரச்சனைய கேட்கணும்னா, தனியா கொண்டு போய் வச்சு பேசலாம். எல்லாரும் இருக்கிற இடத்துல ஒரு நார்மலான ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா, அது நார்மல் தான். அது ஒரு பிரச்சனைய தூண்டுகணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால யாரும் பேச மாட்டாங்க. சோ அந்த மாரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து நமக்கு ரொம்ப உரிமை உள்ளவங்கள்ட்ட, அவங்கட்டலாம் போய் நம்ம மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஈகோ பாக்குறது. நீ எல்லாம் எனக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இல்ல. நீ எல்லாம் பெரிய ஆளே இல்ல எனக்கு. என் தன்மானத்துல கை வச்சவங்க கூட எனக்கு முக்கியம். அவங்கள்ட்ட நான் இறங்கி போவேன், மன்னிச்சு போவேன். ஆனா நீலாம் எனக்கு அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது. நீ ஊன்னா நான் சண்ட தான் போடுவேன். உங்களுக்கும் உங்களுக்கு குளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம். அடிக்கடி சண்டை வருது. 4 மாசம் பேசல, 4 மாசம் கழிச்சு பேசுறோம். இது ரொம்ப வருஷமா தொடருதுன்னா, அந்த மாரி ஒரு உறவ எப்படிங்க தக்க வச்சுக்கிறது? ஒண்ணே ஒண்ணு தான். உங்கள நீங்க பிஸி பண்ணிக்கோங்க. எந்த எதிர்பார்ப்பையும் வைக்காதீங்க. எதிர்பார்ப்பு வைக்க போய் தான் சண்டையே கிரியேட் ஆகும். நல்லா யோசிச்சு பார்த்தா எதிர்பார்ப்பு ஏதோ ஒரு எதிர்பார்ப்ப ஒப்பிச்சு வச்சிருக்கீங்க. அது அன்பானதா, உரிமையானதா, உரிமை உள்ளதா, ஏதோ ஒரு விஷயத்துல எதிர்பார்ப்பு இருக்கலாம். அதனால வந்து சண்டை உருவாகும். சோ எதிர்பார்ப்புகள குறைச்சுட்டு உங்கள நீங்க பிஸி பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க அன்பு, பாசத்துக்கு ஏங்கி அது இதுன்னு எதிர்பார்ப்பு நெறைய இருக்கலாம். ஏதோ ஒரு குறை இருக்கலாம் உங்களுக்கு. இப்ப எனக்கு பாருங்க குழந்தை இல்லங்கிற குறை, டிப்ரஷன். இல்லன்னா எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நான் ஹேப்பியா இருப்பேன். உங்கள நீங்க பிஸி பண்ணிக்கோங்க. நல்ல பிஸி ஆயிடுங்க. அது பிஸின்னா உங்க உடம்பு மட்டும் கிடையாது. உங்க மைண்ட் மூளையும் நீங்க பிஸி பண்ணிக்கணும். சரிங்களா? ஒரு வீட்டு வேலை பாருங்க. ரெஸ்ட் டைம் கிடைக்குதா? வெளில வேலைக்கு போங்க. இல்ல எங்கேயாவது ஊர் சுத்துங்க. இல்ல ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல போய் உட்கார்ந்து பேசுங்க. இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. ஆனா உங்க மூளையும், உங்க மசில்ஸையும் பிஸியா வச்சுக்கோங்க. அப்படி பண்ணும்பொழுது யாராலயும் எதுக்கும் உங்களுக்குள்ள சண்டை, வம்பு, எதிர்பார்ப்பு இதெல்லாம் வரவே வராது. சரிங்களா?